வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ணன் சூலூர் கலைப்பித்தன் அவர்கள் அங்கே நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்கார். பாருங்கள், எதுக்காக வாங்க போய் பார்க்கலாம். அது எதுக்காக நிற்கிறாரு, என்ன சமாச்சாரம்னு பார்க்கலாம். திருவாசகத்துக்கு உரை எழுதியிருக்கார். எதுக்குங்க? திருவாசகத்துக்கு உரை எழுதியிருக்கார் சூலூர் கலைப்பித்தன். பாருங்கள், அந்த விஜய விநாயகர் ஆலயம்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல தான் இந்த வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நடந்தது. ஆஹா, அற்புதமான காட்சி, அற்புதமான காட்சி. சாமானியமாக எங்கேயுமே கிடைக்காத ஒரு காட்சி. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கேளிக்கை அது இது அப்படின்னு ஆகாத விஷயங்களுக்கு தானே நம்ம பெரும்பாலான நேரத்தை செலவழிக்கிறோம். இங்கே அப்படி இல்லை. இங்கே தமிழ், என்னங்க, தமிழ் 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 தமிழ். அந்த தமிழுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்களுடைய ஒரு சின்ன கூட்டம், எளிய கூட்டம், ஆனால் வலிய கூட்டம். ஒரு எளிய கூட்டம் எப்படிங்க வலிய கூட்டமாக மாறும்னு உங்களுக்கு சந்தேகம் வரும். அங்கே பாருங்கள், ஐயா வரார் பாருங்கள். இது போல் வரக்கூடிய ஒவ்வொரு தமிழ் ஆண்டோர்களும் தமிழ் திரு என்று தான் அவங்க பேருக்கு அடைமொழியே இருக்குது. அவங்க எல்லாருமே உணர்வுபூர்வமாக தங்களை தமிழுக்காக அர்ப்பணித்து கொண்டவர்கள். அதனால தான் வலிய கூட்டம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா வியாபாரத்துக்காகவோ மீட்டிங்கில் பேசுகிறதுக்காகவோ பெருமைக்காகவோ இவங்க தமிழ் படிக்கலை. தமிழை படிக்க வேண்டும் என்று ஆய்ந்து ஆர்வத்துடன் படித்திருக்கிறார்கள். அதில் புலமையும் பெற்றிருக்கிறார்கள். அதனால தான் வலிய கூட்டம். மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன், இது ஒரு வலிய கூட்டம். அங்கு வருகை தந்த பெருமக்களை, அந்த தமிழ் திரு என்ற அடைமொழி கொண்ட ஆண்டோர்களை, சான்றோர்களை, பெரியவர்களை ஒவ்வொருவராக பெயர் சொல்லி மேடைக்கு அழைக்க அவர்கள் அந்த மேடையை அலங்கரிக்க துவங்கினர். அதுவரை சாதாரணமாக இருந்த அந்த மேஜையும் நாற்காலிகளும் இப்பொழுது தமிழென்னையே பல ரூபங்களில் அங்கே அமர்ந்திருப்பது போல ஒரு உணர்வை நமக்கு தந்தது என்றால் அது மிகையாகாது. திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்ற ஒரு சொல்வழக்கு உண்டு. அதற்கான சான்று கைமேல் உள்ளது. எங்கோ இங்கிலாந்திலிருந்து வந்த ஜியு போப் என்பவர் தமிழ் படித்து திருவாசகம், திருக்குறள் போன்ற நூல்களை படித்து ஆழ்ந்த புலமை பெற்று அதில் பாண்டித்யம் பெற்ற பிறகு அந்த நூல்களில் கரைந்தே போய்விட்டார். இதோ தமிழ்த்தாய் வாழ்த்துடன் நிகழ்ச்சி இனிதே தொடங்கியது. ஆண்டோர்கள், சான்றோர்கள் அனைவரும் அருமையாக அற்புதமாக உரையாற்றினார்கள். அந்த உரையின் ஒலிப்பதிவு சரியாக பதிவாகாத காரணத்தால் அதை நேரடியாக தர முடியவில்லை, முழுமையாகவும் தர முடியவில்லை என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பரவாயில்லை, நீங்கள் நேற்று வர முடியவில்லை என்றாலும் இன்று இந்த வீடியோ பார்ப்பதன் மூலம் பொன்னை வைக்கும் இடத்திலே பூவை வைக்கிறேன் என்ற அளவிலே நீங்கள் இதை கண்டு ரசித்தாலே உங்களுடைய ஜென்மம் சாபல்யம் அடையும், நிச்சயமாக அடையும். ஏனென்றால் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று ஆகாத வேலைகளுக்கு செல்லக்கூடிய அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு பொன்னான ஞாயிற்றுக்கிழமையாக மாறியது. நேற்றைய பொழுது வாழ்வில் ஒரு வசந்தம் என்று கூட சொல்லலாம். ஒரு தனி மனிதன் இந்த அளவுக்கு ஒரு உரை எழுதி இருக்கிறார், அதை பிரசுரமும் செய்திருக்கிறார் என்றால் என்ன சொல்வது? இறைவனுடைய திருவிளையாடல் அன்றி வேறு எதுவாக இருக்க முடியும்? ஆனால் அனைவருமே அண்ணனை மிக 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 பாராட்டினார்கள். ஆனால் அவர் ஏற்புரையில் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த சபையிலே நான் பேச அருகதையற்றவன் என்று சொன்னார். இது எந்த அளவுக்கான ஒரு தன்னடக்கம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஆஹா, இப்படியும் சொல்ல முடியுமா? நான் 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 என்னெல்லாம் செய்தேன் என்று பட்டியலிடும் இந்த காலத்திலே நான் ஒன்றுமே இல்லை என்று சொல்வது எவ்வளவு பெரிய விஷயம். நிகழ்ச்சியின் முடிவில் அருமையான மதிய உணவு வழங்கப்பட்டது. ஒரு வெஜிடபிள் பிரியாணி, வடை, தயிர் சாதம், ஒரு லட்டு, சட்னி, ஊறுகாய், தண்ணீர் பாட்டில் என்று அருமையாக விருந்து படைத்தார்கள். செவிக்கு மட்டுமா படைத்தார்கள், நம்முடைய கும்பிக்கும் சேர்த்துத்தான் படைத்தார்கள். உண்மையிலேயே மிக நன்றாகவும் இருந்தது, சூடாகவும் சுவையாகவும் இருந்தது. ஆக அனைவரும் அண்ணனை பற்றி அதிகம் பேசினார்கள். இதோ பாருங்கள், மேனேஜர் வெள்ளிங்கிரி அவர்களுக்கு
அந்த புத்தகத்திலே ஒரு வெண்பா எழுதி கொடுங்கள் என்று கேட்ட காரணத்தினாலே ஒரு ஆசுகவி போல கேட்ட மாத்திரத்தில் பேனாவை திறந்து எழுத தொடங்கிவிட்டார். இதெல்லாம் சாதாரணமாக நாம் எந்த கல்லூரியில் சென்று பயில்வது, எந்த ஆசிரியரிடம் மாணாக்கனாக இருப்பது, இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு வரப்பிரசாதம். அவரை பற்றி பலரும் பல அருமையான கருத்துக்கள் சொன்னார்கள். ஆனால் எனக்கு தோன்றிய ஒன்றை நான் சொல்கின்றேன். குன்றிலிட்ட விளக்காக இருக்க வேண்டியவர் அவரால் இருக்க முடியவில்லை. குடத்திலிட்ட விளக்காக இருந்துவிட்டார். அது காலத்தின் கோலம். அது மட்டுமல்ல, அந்த காலத்திலே நமது பாட்டனார் முப்பாட்டனார் அனைவரது வீட்டிலும் 8, 10, 12 என்று குழந்தைகள் சர்வ சாதாரணமாக பிறந்து கொண்டிருக்கும். அந்த நாளிலே ஒரு நூல் வெளியிடுவது என்பதும் அவ்வளவு சிரமமாக தெரியாமல் இருந்தது. ஆனால் இன்று வீட்டுக்கு ஒரு குழந்தை இருந்தாலே அது ஓவர்லோடு அல்லது பெரிய ஜனத்தொகை என்று எண்ணும் அளவிற்கு நமது மனமும் உடலும் ஆரோக்கியமும் சுருங்கிவிட்டது. ஆனால் இந்த காலத்திலும் இத்தனை பெரிய புத்தகத்தை அந்த பலரும் எழுதியுள்ள உரைக்கு துணிந்து இவரும் உரை எழுதியிருக்கிறார். அதில் ஒரு விசேஷம் என்னவென்றால், இது சிசேரியன் குழந்தை போல உயிருக்கும் ஆபத்து, எல்லாவற்றுக்கும் ஆபத்து என்ற அளவிலே ஒரு துணிவான முடிவை எடுத்து இந்த புத்தகத்தை அருமையாக வெளிக்கொணர்ந்தமைக்கு அவருக்கு நாம் எவ்வளவு பாராட்டினாலும் தகும். சிலர் சொன்னார்கள் வாழ்த்த வயதில்லை என்று. என்னை பொறுத்தவரை கந்தன் கருணை படத்திலே வரும் பாடல்தான் எனக்கு மேற்கோள். உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும்போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உன்னருளொன்றோ முருகா உன்னருளொன்றோ என்று ஒரு வரி வரும். ஆக யார் யாரை வாழ்த்தினாலும் உயிரினங்கள் மாற்றி மாற்றி வாழ்த்தும் பொழுது அவர்கள் வாழ்த்தவில்லை, முருகன் வந்து வாழ்த்துகிறான் என்று நினைக்கும்போது நமக்கு வயது ஒரு தடையல்ல. ஆக இந்த அளவிலே நாம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இது போன்ற ஒரு வாய்ப்பு மறுமுறை கிடைக்குமானால் தயவு செய்து அலுவலகத்துக்கு லீவு போட்டுவிட்டாவது செல்ல முயற்சி செய்யுங்கள் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதுகாரும் உடன் வந்து பயணித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடை சந்திப்போமா? அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.